கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கம் மூலம் ஒளிபரப்பப்படும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பிரியமானவர்களே, இந்த நாளின் வேதம் அறிவோம் பகுதியில் மரகதம் குறித்த சில வேதாகம குறிப்புகளை அறிந்து கொள்வோம். அடர்பச்சை நிறமுடைய ஒரு விலையுயர்ந்த இரத்தின கல்லாக மரகதம் அறியப்படுகிறது. அது பெரும்பாலும் அழகு மற்றும் பொலிவுடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. அதன் மதிப்பு அதன் நிறத்தின் மேன்மையை பொறுத்தது. பச்சை என்பது தாவரங்களின் நிறம் என்பதால் மரகதம் குறிப்பாக உயிர்த்தெழுதலையும் புதிதாக பிறத்தல் அல்லது தூய்மையான வாழ்வையும் குறிக்கிறது. மரகதம் என்பது பெரில் என்னும் கனிமத்தின் ஒரு வகையாகும். இதில் உள்ள சிறிய அளவு குரோமியம் மற்றும் சில நேரங்களில் வானேடியம் காரணமாக இதன் பச்சை நிறம் உருவாகிறது. மரகதங்கள் உலக அளவில் வெட்டி எடுக்கப்படுகின்றன. கொலம்பியா, பிரேசில், சாம்பியா மற்றும் ரஷ்யாவின் யூரல் மலைகள் போன்ற இடங்களில் குறிப்பிடத்தக்க படிவுகள் காணப்படுகின்றன. உலகின் மிக பழமையான மரகதங்கள் ஜிம்பாப்வேவில் காணப்படுகின்றன. அதே சமயம் இரத்தினக்கல்லின் அடர் பச்சை வகை கொலம்பியா நாட்டில் தற்போது அதிகம் கிடைக்கிறது. இந்த பச்சை மரகத கற்கள் எல்லா வெட்டுகளிலும் அழகாக தோற்றமளிக்கின்றன. மரகதங்களுக்கு வட்ட வெட்டே மிக சிறந்த வெட்டாகும். இந்த வெட்டு இரத்தினக்கல்லை மிகவும் ஜொலிக்க செய்கிறது. மரகதங்கள் தங்களின் செழிப்பான பச்சை நிறத்தாலும் ஆழமான குறியீட்டு அர்த்தங்களாலும் பல்லாயிரம் ஆண்டுகளாக மனித குலத்தை கவர்ந்துள்ளன. அரசர்களின் ஆபரணம் என்றும் அழைக்கப்படும். பழங்கால கலாச்சாரங்களில் மரகதம் அதன் அழகிற்காக மிகவும் மதிக்கப்பட்டது. இது பாதுகாப்பும் சுகமளிக்கும் சக்தியும் உடையதாக நம்பப்பட்டது. வேதாகமத்தில் மரகதம் குறிப்பிடப்படுவது அது செல்வம் மற்றும் தெய்வீக கிருபையின் அடையாளமாகவும் அவருடைய சிருஷ்டியின் அழகையும் பிரதிபலிக்கிறது. மரகத கற்கள் வேதாகமத்தில் பல இடங்களில் குறிப்பிடப்படுகின்றன. பெரில் என்ற பதம் ஆங்கில வேதாகமத்தில் 4 முறை குறிப்பிடப்படுகிறது. அவை பெரும்பாலும் அதன் அழகு மற்றும் மதிப்பை வெளிப்படுத்தும் சூழல்களில் காணப்படுகின்றன. பழைய ஏற்பாட்டில் மரகத கற்கள் பரிசுத்தமான பொருட்கள் மற்றும் ஆசாரியர்களின் ஆடைகள் தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்ட விலையுயர்ந்த இரத்தினங்களில் ஒன்றாக குறிப்பிடப்பட்டுள்ளன. முதலாவதாக மரகதக்கல் பிரதான ஆசாரியரின் மார்பதக்கத்தில் பொருத்தப்பட்டிருந்த கற்களில் ஒன்றாகும். இதில் 2ஆம் வரிசையில் மரகதம் பதிக்கப்பட்டிருந்தது என்பதை யாத்திராகமம் 28:18 மற்றும் 39:11 வசனங்களின் மூலம் அறிந்து கொள்ளலாம். மரகதம் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் யூதா கோத்திரத்தை குறிக்கிறது. தேவனுடைய உடன்படிக்கையின் மகிமையை பிரதிபலித்தது. இவ்வாறு மார்பதக்கத்தில் பதிக்கப்பட்ட மரகதம் ஒரு வரலாற்று பொருள் மட்டுமல்ல, அது கடவுளுக்கும்
அவருடைய மக்களுக்கும் இடையேயான நிலையான உடன்படிக்கையின் சின்னமாகவும் திகழ்கிறது. மேலும் அது வெற்றி மற்றும் தேவனுடைய அரசாட்சி ஆகிய கற்பொருட்களை பிரதிபலிக்கிறது. இரண்டாவதாக எசேக்கியேல் 27:16 சீரியர் உன் வேலைப்பாடான பற்பல பொருட்களின் நிமித்தம் உன்னோட வியாபாரம் பண்ணி மரகதங்களையும் இரத்தாம்பரங்களையும் சித்திர தையலாடைகளையும் உயர்ந்த வஸ்திரங்களையும் பவளங்களையும் பளிங்கையும் உன் சந்தைகளில் விற்க வந்தார்கள் என்று தீர்க்கதரிசி எசேக்கியேல் தீரு ராஜாவை பற்றி அவரது செல்வமும் அழகும் விலையுயர்ந்த இரத்தினங்களுடன் ஒப்பிட்டு நயமாக விவரிக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் இருந்த விலையுயர்ந்த கற்களில் ஒன்றாக மரகதம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது கடவுளின் படைப்பின் ஆதி அழகு மற்றும் மகிமையின் சின்னமாக விளங்குகிறது. மூன்றாவதாக வெளிப்படுத்தல் 4:3 யோவான் தேவனையும் அவருடைய சிம்மாசனத்தையும் இவ்வாறு விவரிக்கிறார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல தோன்றிற்று. நான்காவதாக வெளிப்படுத்தல் 21 19 மற்றும் 20 பரலோக நகரமான புதிய எருசலேம் நகரத்து மதிலின் அஸ்திபாரங்கள் சகலவித இரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டதாக விவரிக்கப்படுகிறது. அதில் 4வது மரகதம் இடம்பெற்றுள்ளது. இந்த இரத்தின கற்கள் மீட்கப்பட்டவர்களுக்காக காத்திருக்கும் மகத்துவத்தையும் மகிமையின் நம்பிக்கையையும் அவை நினைவூட்டுகின்றன. 1 பேதுரு 2:4 மற்றும் 5 மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று வாசிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு விலையுயர்ந்த இரத்தின கல்லை போல கிறிஸ்துவின் அன்பின் ஒளியை உலகிற்கு பிரதிபலிக்க தேவன் விரும்புகிறார். இந்த உண்மைகளை நாம் தியானிக்கும் போது கிறிஸ்துவின் அன்பையும் சத்தியத்தின் ஒளியையும் உலகில் ஒளிரச் செய்து தேவனுடைய மகிமைக்காக நாமும் பிரகாசமாக ஜொலிக்க தூண்டப்படுவோமாக. சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஐ எம் டாக்டர் ஜெயராணி காமராஜ். ஒரு காலத்தில் காலையில் எழும்பணுன்னா முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாரும் பல்லு தேய்ப்போம் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணுவீங்க? செல்லை தேய்க்கிறீங்க. சரியா? காலையில் எழும்பணுன்னு பார்க்குற முதல் விஷயம் உங்களுடைய மொபைல் ஃபோன். ஸோ இந்த மொபைல் ஃபோன் மட்டுமல்ல, லேப்டாப், டிவி மற்றும் நிறைய சோஷியல் மீடியா இதை பார்க்குறதுனால பல விதமான உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படுது. இன்றைக்கி இந்த ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மாற்றத்தை உங்கள் உடல், மனம், கண்கள் எல்லாத்துலேயும் உருவாக்குறதுங்கிறது பல ஆய்வுகள் உறுதி செய்திருக்க விஷயம். ஸோ இது எல்லாருக்கும் நடக்குது. சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாம் செல்ஃபோன் தான். இந்த ஸ்க்ரீன் டைம் என்னென்ன பாதுகாப்பை உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுக்கிறது, என்ன விஷயத்தில் பிரச்சனைகளை கொடுக்குது, இதனிலிருந்து நீங்கள் வெளிவருவது எப்படி, டிஜிட்டல் டீடாக்ஸ் அதாவது இந்த ஸ்க்ரீன் டைம்லேருந்து விடுவித்து உடல் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி, இது என்னென்ன உடல் பிரச்சனை கொடுக்குதுன்னு தெரிஞ்சால் தானே பாதுகாக்க முடியும். அதிகமாக பார்க்குறவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? இதில் பெரிய பிரச்சனையே கண்ணுக்கு ப்ராப்ளம், கண் பார்வை மங்குகிறது, சிந்தனை, உங்களோட சிந்தனை இதிலேயே பார்த்துட்டே சோஷியல் மீடியா பார்க்கும்போது நீங்கள் யோசிக்கிற திறனே குறைவாகிறது. 3, நீங்கள் மற்றவங்களோட பேசுகிறது பழகிறது எதுவும் இல்லாது உங்களுடைய ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு கம்யூனிகேஷன் எல்லாமே குறைவாகிறது. அடிக்கடி பார்க்கறனால கண் பார்வை குறைவாகும்போது வயதாக கண் உலர்வுது, ட்ரைனஸ், ஐ பெயின், கான்சன்ட்ரேஷன் இல்லாதது, முக்கியமாக தூக்கமின்மை. இன்றைக்கும் ராத்திரி பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைங்களும் 1 மணி 2 மணி வரைக்கும் சோஷியல் மீடியா பார்க்குறது, சினிமா பார்க்குறது எல்லாம் பார்த்து தூங்கும்போது தூக்கம் இல்லாமல் போய் கண்கள் பிரச்சனை, கான்சன்ட்ரேஷன் பிரச்சனை, படிப்பில் குறைபாடு, பலவிதமான எமோஷ்னல் டிஸ்டர்பன்சஸ், இதனால் ஏற்படுற பலவிதமான விஷயங்கள் உடல், மனம். மற்றும் இதே பொசிஷனில் உட்காந்து எப்போ பார்த்தாலும் பண்ணுறதுனால கழுத்தில் வந்து ஸ்பைனே திரும்பிடுதுன்னு சொல்கிறாங்க. நெக்கு, சர்வைக்கல் நெக்கு ஸ்பைன், முதுகு ஸ்பைன் எல்லாம் மாறுபடுது. உட்காந்துட்டே இருந்தால் என்ன அடுத்தாகும்? உடல் ஒபிசிட்டி, குறிப்பாக இடுப்பில் உள்ள ஒபிசிட்டி. இந்த ஒபிசிட்டி அதிகமாகறதுனால சர்க்கரை வியாதி, ரத்த அழுத்தம், ஹார்ட் அட்டாக் மற்றும் எல்லா விதமான நோய்களும் வருதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து முக்கியமான விஷயம்,
இந்த ஸ்க்ரீன் டைம் பார்த்து 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 அடிக்ஷன், ஒன்றை பார்க்குறதுக்கு முன்னாடி அடுத்தது இந்த மாதிரி அடுத்தடுத்து பார்க்குறதுனால உங்கள் மனம், சிந்தனை, உங்களோட படிப்பு, ஞாபக சக்தி, உங்களோட மெமரி, உங்களோட ஐக்யூ எல்லாம் குறையுதுன்னு பல ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க. சின்ன குழந்தைங்க பண்ணுறாங்க, உங்கள் அடலசன்ட் ஏஜில் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஸ்டடி கெப்பாசிட்டி குறையுது, கான்சன்ட்ரேஷன் குறையுது, மெமரி குறையுது, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கூலில் குறையுது, தூக்கமின்மையினால் கான்சன்ட்ரேஷன், எக்ஸாம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் குறையுது. ஏஜ் ஆகும்போது இன்னும் அதிகமாக ஒபேசிட்டி, சர்க்கரை வியாதி மற்றும் பேக் பெயின், நெக் பெயின், கான்சன்ட்ரேஷன் டிஃபிகல்ட்டிஸ் மற்றும் ஐ ட்ரைனஸ்னால கண் பார்வை வீக்னஸ், இதெல்லாம் பல தலைவலி, ஒத்தை தலைவலி, ஒபிசிட்டினால ஹார்ட் அட்டாக், இது எல்லாமே வருதுங்கிறாங்க ஸ்க்ரீன் டைம். ஸோ இந்த ஸ்க்ரீன் டைமை குறைக்கணும். எப்படி குறைக்கணும்? இது ஒவ்வொருடைய சுய கட்டுப்பாடு. இன்றைக்கி நான் நேற்றை பார்த்ததை விட உங்கள் எல்லா மொபைல்லையும் ஸ்க்ரீன் டைம் இருக்கும். நான் குறைக்கணும். தேவைப்படுற விஷயத்துக்கு மட்டும்தான் மொபைலை யூஸ் பண்ணணும். படுக்கிறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் மொபைல் ஆஃப் பண்ணிடணும். என்னோடய மொபைலை பக்கத்தில் வைக்கக்கூடாது. 20 மினிட்ஸ் நான் வாக் பண்ணால் 20 மினிட்ஸ் வாக், 20 மினிட்ஸ் டாக், அதுக்கப்புறம் தான் என்னோடய மொபைல். இந்த 20 மினிட்ஸ் ரூல் வச்சுக்கணும். ஸ்க்ரீன் டைம்னா இதில் மட்டும் இல்லை, லேப்டாப், கம்ப்யூட்டர்ஸ் மற்றும் டிவி ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் தான் இதில் இன்க்ளூடட். மற்றும் இந்த டிஜிட்டல் டீடாக்சிஃபிகேஷன் கண்டிப்பாக குடும்ப உறவுகளை மேம்படுத்தும். முக்கியமாக நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் நான் செல்ஃபோன் பார்க்கலன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? பக்கத்தில் இருக்க அம்மா கிட்ட பேசுவீங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னால் 2 பேரும் பேசுவீங்க. சும்மா உட்காந்துருக்க முடியாதே. சும்மா இருந்தால் ஃபோனை பார்க்காம நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் மேம்படும், ஃபேமிலி ஃபீலிங் அதிகமாகும், குடும்ப ஒற்றுமை, சமாதானம், நல்ல ஒரு அன்பு, நேசம் வளரும். இன்னும் ஆண்டவரோட வார்த்தையை கூட நீங்கள் பேசலாம். இது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு இதாக கிடைக்கும். ஸோ ஃபிக்ஸட் டைம் டிஜிட்டல் டீடாக்ஸவே வைங்க. வாரம் 1 நாள் நோ சோஷியல் மீடியா, நோ அதர் சிஸ்டம் அப்படின்னு நீங்கள் வைங்க. அப்போ உங்கள் சிந்தனை அதிகமாகும், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அதிகமாகும், உடற்பயிற்சி செய்வதற்கு நேரம் ஒதுக்குவீங்க, நல்ல ஒரு உறவு முறைகளை பலப்படுத்துவீங்க. ஸோ டிஜிட்டல் டீடாக்ஸ் ஒவ்வொரு பெண்களும், பார்க்குற பெண்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு திட்டமாக செயல்படுத்துங்க. பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த வேளையிலும் டிஜிட்டல் சாதனங்களை அதிக நேரம் பயன்படுத்துவதனால் ஏற்படும் விளைவுகளை குறித்து டாக்டர் சொன்ன தகவலுக்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம். டிஜிட்டல் சாதனங்களை உபயோகப்படுத்துவதனால ஆண்டவரே அநேகம் பேருக்கு கண்கள், மனது, சிந்தனைகள், இன்னும் தூக்கமின்மையினால் அநேகம் பேர் ஆண்டவரே பாதிக்கப்படுகிறாங்கப்பா. ஆண்டவரே, இந்த டிஜிட்டல் சாதனைகள் இன்னும் உலகம் என்னும் மாயைக்குள்ள ஆண்டவரே யாரும் தொலைந்து விடாதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே எங்கள் கண்களை நீர் ஆண்டவரே விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நீர் விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே, தெளிந்த புத்தியையும் ஞானத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் தந்து ஆண்டவரே சரியான நேரத்திற்கு ஆண்டவரே அதை உபயோகப்படுத்த நீங்கள் கற்றுத்தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சிறியோர் முதல் பெரியோர்கள் வரை ஃபோன், டிவி, ஆண்டவரே சோஷியல் மீடியாக்களில் அதிகம் ஆண்டவரே நேரத்தை வீணாக்கி கொண்டு இருக்கிறாங்கப்பா. கர்த்தர் ஆண்டவரே அவர் காலத்தை ஆண்டவரே பிரயோஜனப்படுத்திக்குள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. தொடர்ந்து பொறுப்படுத்திக்கொள்ளும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் ஜெபம் கேட்க நல்ல பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என நம்புகிறோம். இந்நிகழ்ச்சியை குறித்த உங்களின் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்களானால் எங்களுக்கு அதிக உதவியாக இருக்கும். இந்த நாளிலும் ஓசியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நாம் சிந்திப்போம். அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். இது ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம். இந்த ஆகோர் பள்ளத்தாக்கு நம்பிக்கையின் வாசல் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. பாவத்தில் இருந்து மனம் திரும்பும் போது, பாவத்தை வாழ்க்கையில் இருந்து அகற்றி விடும் பொழுது அங்கு ஆசீர்வாதம் வருகிறது. அது மட்டுமல்ல, நம்பிக்கை பிறக்கிறது. 51ஆம் சங்கீதத்திற்கு வாருங்கள். தாவீது தன் பாவத்தில் இருந்து மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி அழுது ஜெபிக்கும் போது என்ன ஜெபிக்கிறார்? தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லி அவர் 10ஆம் வசனத்திலிருந்து ஜெபிக்க தொடங்கும் போது 12ஆம் வசனத்திலே
உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லுகிறார். அநேக கஷ்டங்களிலே நாம் கடவுளை விட்டு பின்வாங்கி விடுகிறோம். நம்முடைய சந்தோஷத்தை நாம் இழந்து விடுகிறோம். இழந்து போன சந்தோஷத்தை திரும்ப தருவதுதான் நம்பிக்கையின் வாசல். அதுதான் ஆகோர் பள்ளத்தாக்கு. அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைக்கு நம்பிக்கை என்ன? நாம் எதிர்பார்த்து காத்திருப்பது என்ன? நாம் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்கிறோமே, அது என்ன? அவர் தரும் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பின் விளைவாய் வரும் சந்தோஷம், நித்திய காலமான சந்தோஷம், நித்திய காலமான இளைப்பாறுதல். நம்பிக்கை என்றால் என்ன? நம்பிக்கை என்று சொல்லும்போது 3 வார்த்தைகளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது, நம்பிக்கை என்பது ஒரு நங்கூரம். நங்கூரம் என்கிற வார்த்தை நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. ஆழ்கடலிலே கப்பல் போகும்போது அல்லது கப்பலை நிறுத்தும் போது நங்கூரத்தின் பலத்தாலே அந்த கப்பல் அங்கும் இங்கும் போய்விடாதபடிக்கு நிறுத்துவார்கள். வேத புத்தகத்தில் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் இந்த நங்கூரம் என்ற வார்த்தை 3 வசனங்களில் வருகிறது. 29ஆம் வசனத்திலும் 30ஆம் வசனத்திலும் அப்போஸ்தலனாகிய பவுல் பயணப்பட்ட அந்த கப்பல் உடைந்து போகிற அளவுக்கு பரிதாபமான ஒரு சூழலிலே இழுத்து செல்லப்படும் பொழுது அவர்கள் நங்கூரத்தை பாய்ச்சி கப்பலை வசப்படுத்தி நிற்க வைத்திருந்தார்கள். 40ஆம் வசனத்திலும் வருகிறது, நங்கூரத்தை அறுத்துவிட்டு அந்த கப்பலை மெதுவாக கொண்டு சென்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் வாழ்க்கையின் ஆழமான பிடிப்பு நம்பிக்கை. நம்பிக்கை என்பது நம்பி இயேசுவின் மேல் வைக்கும் கை. அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வார். நம்பிக்கை ஒரு நங்கூரம். அப்படியானால் அந்த நங்கூரம் என்ன என்று சொல்லி எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் கூறுகிறது. 17 முதல் 20 வரை உள்ள வசனங்களை பாருங்கள். நாம் அந்த நம்பிக்கையை பற்றி கொள்ள ஓடி வரும்போது நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத ஆண்டவர் அப்படி செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்கு பின்னாக போகிறதுமான ஆத்தும நங்குரமாய் இருக்கிறது என்று 19ஆம் வசனம் கூறுகிறது. திரைக்குள்ளே போகிறது யார்? நமக்கு முன்னோடியாய் இருந்த இயேசு கிறிஸ்து. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியர் நமக்கு முன்பாக அந்த திரைக்குள் பிரவேசித்தார். இயேசுதான் அந்த நங்கூரம். இயேசுவை நாம் உறுதியாய் பிடித்து கொள்ளும்போது நம்முடைய கப்பல், நம்முடைய வாழ்க்கை அலசடிப்படாதபடிக்கு, அலைக்கழிக்கப்படாதபடிக்கு உறுதியாய் நிற்க முடியும். 2வது, நம்பிக்கை என்பது ஒரு லக்கு, ஒரு நோக்கு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். இயேசுவை நோக்கி, அவர்தான் நமது லக்கு. அவரை நோக்கி பொறுமையாய் ஓடுவது, அவரை பற்றி கொண்டிருப்பதுதான் நம்பிக்கை. லக்கிலிருந்து நம் கண்களை மாற்றவே கூடாது. நம்முடைய கண்கள் இயேசுவையே நோக்கி ஓட வேண்டும். கடைசியாக, நம்பிக்கை என்பது நிலைத்திருக்கும் ஒன்று. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பாருங்கள். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அன்பை குறித்து சொல்லி அதனுடைய வெளிப்பாடுகளை எல்லாம் சொல்லி வரும்போது என்ன சொல்கிறார்? மற்ற எல்லாம் ஒளிந்து போகும், இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது என்று சொல்கிறார். நிலைத்திருப்பதில் முக்கியமானது 1 விசுவாசம், 2வது நம்பிக்கை, 3வது அன்பு. அப்படியானால் அதற்கும் மையமாக நிற்பது நம்பிக்கைதான்.
நம்முடைய நம்பிக்கை அது அழிந்து போவதில்லை. அது காணப்படுகிறவைகள் மேல் அல்ல, காணப்படாதவைகள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆகோர் பள்ளத்தாக்கை நாம் பார்க்கும் போதெல்லாம் இது சாபத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக நமக்கு நம்பிக்கையை கொண்டு வருகின்ற ஒரு நினைப்பூட்டுதலை கொண்டு வருகிறது. நம்முடைய ஆசீர்வாதம் நமது நம்பிக்கையின் வாசல். அவரை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. 1984 நாங்கள் ஜம்முவிலிருந்து சென்னைக்கு ட்ரெயினில் வரும்பொழுது ஆந்திரா எல்லையை கடக்கும்போது ஒரு பெரிய புயல் வந்து விட்டது. நாங்கள் பயணித்த ட்ரெயின் சோலூர்பேட்டாவில் நின்று விட்டது. முன்பக்கம் பின்பக்கம் இருந்த பாலங்கள் உடைந்து போனது. 3 நாட்கள் நாங்கள் ட்ரெயின்குள்ளேயே இருக்கும் சூழ்நிலை. பயங்கரமான புயல், காற்று. ஸ்டேஷனில் ட்ரெயினுள்ளில் இருக்கிறோம், வெளியே வர முடியாது. பயங்கர புயல், காற்றின் சத்தம் ட்ரெயின் இருக்கும் இடத்திலேயே ஆடுகிறது. மக்கள் பயத்தினால் அலற ஆரம்பித்து விட்டார்கள். ட்ரெயின்குள்ளே இருட்டு, வெளிச்சமில்லை, தண்ணீர் இல்லை, வெளியே எதுவும் பார்க்க முடியாது, எல்லாம் ஷட் டவுன் பண்ணி வைத்திருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு பயங்கரமான சூழ்நிலை. நாங்கள் இருவரும் என்ன செய்தோம் தெரியுமா? பாடல் பாடி ஜெபிக்க ஆரம்பித்து விட்டோம். கொஞ்ச நேரத்தில் கண்ணை திறந்தால் எங்களை சுற்றி ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உங்கள் அருகில் இருப்பது எங்களுக்கு அமைதியை தருகிறது என்றார்கள். 1 நாள் 2 நாள் அல்ல, 3 நாட்கள் நாங்கள் யோனா மீனின் வயிற்றில் இருந்தது போல நாங்கள் ட்ரெயினில் இருந்தோம். எங்கள் இயேசு எங்கள் நம்பிக்கையாய் இருந்ததாலே நாங்கள் மற்ற ஜனங்களைப் போல அளவோ கலங்கவோ இல்லை. நமது நம்பிக்கை இயேசுவில் இருக்கும்போது நாம் அவரை நம்பி நமக்கு வரும் எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாய் இயேசுவை நோக்கி ஓட முடியும். இந்த நாளில் இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளையே, நீ யாராய் இருந்தாலும் ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான கஷ்டங்கள் வந்திருக்கலாம், ஒருவேளை வியாதியின் கொடுமையாக இருந்திருக்கலாம். கலங்காதே. உன் நம்பிக்கை இயேசு கிறிஸ்து. இயேசுவை நோக்கி நீ முன் செல்வாயானால் நீ எந்த சூழ்நிலையிலும் கலங்க வேண்டிய தேவையே இல்லை. இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளிலும் உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பாயா? ஒருவேளை உன் வாழ்க்கையிலே சோர்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை ஆண்டவரை விட்டு பின்வாங்கி வந்திருக்கலாம். இந்த நேரத்தில் உன்னை அர்ப்பணிப்பாயா? உன்னுடைய இலக்கு இயேசுவாக இருக்கட்டும். இயேசுவே நோக்கி நீ முன் செல்லும் பொழுது என்ன கஷ்டங்கள் வந்தாலும் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் இயேசுவை நோக்கி நீ ஓட ஆயத்தமா? இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் நாங்கள் ஆகோர் பள்ளத்தாக்கின் தொடர்ச்சியை நாங்கள் சிந்தித்தோம். நீர் எங்கள் நம்பிக்கையின் வாசலாக இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் எங்களை எல்லா சூழ்நிலையிலும் பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றியப்பா. இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும் ஒருவேளை அவர்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டமான சூழ்நிலைகளாக இருக்கலாம், வியாதியின் அக்கோரமாக இருக்கலாம், ஒருவேளை பணத்தின் கஷ்டங்களாக நெருக்கங்களாக இருக்கலாம். அப்பா, இந்த நேரத்திலே நம்பிக்கை இழந்து ஆண்டவரே ஒருவேளை பின்வாங்கி இருப்பார்களானால் நீர் இந்த நேரத்தில் பிள்ளைகளை தொட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்திருப்பார்களானால் அந்த தாவீது ஜெபித்தது போல தகப்பனே, இந்த நேரத்தில் ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் என்று சொல்லி தங்களை அர்ப்பணிக்க ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே மண்டியிட நீர் உதவி செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா சூழ்நிலையிலும் என் தேவன் எங்கள் அக்காக இருந்து அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடத்தக்கதான கிருபையை நீர் கொடுக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமை உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து
தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து, கல்வி அறிவு புகட்டி, கைத்தொழில்களை கற்பித்து, சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும், தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப குறிப்புகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவும் தெரியப்படுத்தலாம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின்